வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இது ஆறுமுகனின் அருள்வாக்கு. இன்றைய தினம் இதை நீ கேட்க உள்வந்து விட்டாய். உன்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று இப்பொழுது நான் உறுதி கொடுக்கின்றேன். நீ தொட்டிருக்கும் என்னுடைய முகம் உன் உள்ளுக்குள் மறைந்திருக்கும் அமைதியை எழுப்பப் போகிறது. வெளி உலகத்தோடு சத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் உண்மையான பலம் அமைதியான முடிவுகளில்தான் இருக்கிறது. இந்த முகம் உனக்கு அவசரப்படாதே, சரியான நேரம் உன்னை தேடி வந்து விட்டது, சற்று பொறுமை காத்திரு என்று கூறுகிறது. உன் பயங்களை நீ நேராக சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறது. நீ தப்பிக்க நினைத்த எல்லா விஷயங்களும் ஒரு நாள் உன்னை துரத்தி வரும். அதனால் நீ அதை நேராக பார்த்த நொடியில் அது பலவீனமாக மாறிவிடும். இந்த முகம் உனக்கு தரும் மாற்றம். பயந்து ஓடாதே, அதை துணிந்து உடைக்க தெரிந்து கொள். இப்பொழுது நீ தொட்டிருக்கும் முகம் உன்னை கவனிக்கின்றது. இது உன் வாழ்க்கையில் நடக்கும் தாமதங்களை புரிய வைக்கின்றது. நீ காத்திருந்தது எதுவும் வீண் போகாது, தவறாமல் உனக்கு கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றத்திற்காக தான் இந்த காத்திருப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது தடை அல்ல, உன்னை மெருகேற்றும் காலம் என்பதை தெரியப்படுத்துகிறது. இந்த முகம் மெதுவாக உன்னை பார்த்து இப்பொழுது ஒரு மௌனமாக சிரிப்பை வெளிப்படுத்துகிறது. நீ இழந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாயே, ஆனால் அது எல்லாம் நீ தவறான பாதையில் இருந்ததற்கான அறிகுறிதானே தவிர அது சரியான பாதை இல்லை. இழப்பு வந்த இடத்தில்தான் புதிய வாய்ப்பு பிறந்தது. இந்த முகம் உனக்கு தரும் உண்மை இழப்பு முடிவு இல்லை, இது ஒரு புதிய தொடக்கம். நீ தொட்டிருக்கும் இந்த முகம் இப்பொழுது உன்னை நேராக பார்க்கின்றது. நீ எவ்வளவு பேருக்கு அடிமையாகி வாழ்கின்றாய். இது உன் வாழ்க்கையை மெதுவாக குறைக்கின்றதே. நீயே உன்னை நம்பும் அந்த நொடியில்தான் உன் உலகம் மாற ஆரம்பிக்கும். நீ உன்னை நம்ப உலகம் பின்தொடரும். பிறரை நம்பி அடிமையாகி வாழ்ந்தது போதும். சிலரிடத்தில் பேச முடியாமல் இதுநாள் வரை தவித்து கொண்டிருந்தாய். எதிர்த்து பேசினால் உறவு பாதிக்குமோ என்று நினைத்தாய். இதனாலேயே பல நாட்களில் நீ பேச வேண்டிய உண்மைகளை பேசாமல் வாயடைத்து நின்றாய். ஆனால் இப்பொழுது முருகன் நான் உன் பக்கம் வந்து நின்று கொண்டிருப்பதால் பெரிய மாற்றத்தை நீ சந்திப்பாய். நீ பேசாமலேயே பல உண்மைகள் தானாகவே வெளிப்படும். நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகளை பிறர் மூலமாக கேட்டு மாற்றம் ஏற்படும். இந்த முகம் இப்பொழுது உன்னை நோக்கி ஒளி போல பிரகாசிக்கிறது. இது உன் வாழ்க்கையின் முழு உண்மையை காட்டிவிட்டது. வாழ்க்கையை எப்பொழுதுமே நியாயமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். வாழ்க்கை எப்பொழுதும் நியாயமாக இருக்காது. ஆனால் நீ உறுதியாக இருந்தால் முடிவு நிச்சயம் உன்னோடதுதான். இந்த முகம் உனக்கு தரும் மாற்றம். நிலைத்திரு, வெற்றி தானாக வரும். இந்த 6 முகங்களும் சேர்ந்து உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறது. நீ தேடுகின்ற மாற்றம் அது உன்னுள் தான் உருவாகி கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கை பூரிப்படையும் இந்த தருணம் நிச்சயம் உன்னை வந்து வெற்றி அடையும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாய், ஏக்கத்தோடு வாழ்கின்றாய், எதிர்பார்க்கின்றாய். ஆனால் இவையை எல்லாம் நீ மாற்றிவிட்டு எல்லாம் சரியாக நடக்கின்றது என்ற நம்பிக்கையோடு உன் கடமைகளை தினமும் நீ செய்தால் இந்த முருகனுடைய துணை என்றென்றும் உன்னை காக்கும். நீ அன்றாடம் செய்யும் அத்தனை வேலைகளையும் ஒரு நல்ல நன்மைகளோடு தொடங்கு, நல்ல எண்ணத்தோடு தொடங்கு. பிறரும் நன்மை அடைய வேண்டும் என்று நீ நினை. அந்த நன்மை பல மடங்கு உன் வாழ்க்கையை வந்து அடையும். நாம் எதை நினைக்கின்றோமோ, எதை நம்புகின்றோமோ, எதை பார்த்து சந்தோஷப்படுகின்றோமோ அதுதான் நம் வாழ்க்கையில் கிடைக்கும். பிறரின் வெற்றியை நீயும் மகிழ்ந்து கொண்டாடு. அது உனக்கு நிச்சயம் திரும்ப கிடைக்கும். நல்லது நடக்கும்.